ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஸ் வெல்னஸ் வேர்ல்ட். வில்லேஜ் ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதோட தோல் நீக்கிடலாம். தக்காளி ஒரு 2லேருந்து 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊறு போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு சில பொருளெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இந்த மசாலா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி அகலமான மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொழும்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும். மசாலாலையும் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போடலாம். எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, அதனால நான் போட்டுக்கிறேன். மத்தியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ரொம்பவே ருசியான கிராமத்து ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.